தமிழ்நாடு அரசின் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்க 2 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. குறைந்த தொகையை சமர்ப்பித்த 2 நிறுவனங்களை தமிழக அரசு தேர்ந்தெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 15.6 இன்ச் திரை அளவு கொண்ட லேப்டாப்பை டெல் நிறுவனம் வரிகளின்றி 40,828 ரூபாய்க்கு தருவதாக கூறியுள்ளது. 2 நிறுவனங்களை அது தொடர்பாக தேர்வு செய்திருக்கிறது தமிழக அரசு. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விரிவான தகவல்கள். 20 லட்சம் மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டில் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டெண்டர் இறுதி செய்யப்பட்டிருப்பதை எல்காட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2 நிறுவனங்கள், ஒன்று டெல் மற்றொன்று ஏசர் என்ற 2 நிறுவனமும் தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. HP நிறுவனம் இந்த பட்டியலில் இருந்து நீங்கி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் கோட் செய்த அமௌண்ட் அதிகமாக இருந்தால் அந்த L1 என்று சொல்வார்கள், குறைந்த தொகையை கொடுத்த நிறுவனங்களில் 2 நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒன்று அந்த 15 இன்ச் ஸ்கிரீன் கொண்ட லேப்டாப் 40,000க்கும் 14 இன்ச் ஸ்கிரீன் கொண்ட ஒரு லேப்டாப் ஏசர் நிறுவனம் 23,355 ரூபாய்க்கும் கோட் பண்ணியிருக்காங்க. எனவே இது தற்போது ஃபைனல் பண்ணி டெண்டர் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எனவே 30 நாட்களில் அவர்கள் பொருட்களை வாங்கி அனுப்ப வேண்டும். இது இன்டர்நேஷனல் டெண்டர் என்பதால் அவர்கள் விரைவில் அந்த லேப்டாப்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் இந்த நிதியாண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே மாணவர்களுக்கு கையில் கொடுப்பதற்கு அரசு தயார். ஏனென்று சொன்னால் பள்ளி கல்லூரிகளும் திறந்து விட்டன. எனவே அடுத்த மாதமே இந்த கொள்முதல் நடைபெற்று அக்டோபர் முதல் வாரத்தில் இருந்து விநியோகிக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.